ஏன் பிரதர் இப்படி ஒரு விஷயத்தை கத்தர் பண்ணாரு? எதுக்காக? கொஞ்சம் ஒரு ஒரு செண்டு தானே. என்னங்க இது? இதில் கூட 2 விஷயம் பாருங்க. செண்டு தானே, செண்டு தானே. ஹல்லேலூயா. சென்ட்டுக்கு ஆசைப்பட்டா ஆகாப் காலி, சென்ட்டுக்கு ஆசைப்பட்டா நம்ம காலி. ஹல்லேலூயா. இது ரொம்ப பெரிய ரகசியம், புரியாட்டி விட்டுருங்க. ஹல்லேலூயா. இந்த வாசனையை வேற ஒருத்தன் ஸ்மெல் பண்ணாலே அவனை வந்து சத்துறணும், அவனுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கின்றார் ஆண்டவர். அப்படின்னா இதில் என்ன பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்குது? இந்த மேட்டர் தான் எங்கே கம்பேர் பண்ணுறாரு? 133ஆம் சங்கீதத்தில் ஆரோனுடைய தலை மேலே ஊற்றப்பட்டுச்சுல ஒரு தைலம், அந்த தைலத்துக்கு ஒப்பான ஒரு வாசனை இங்கே இறங்கி இப்படி வடிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் ஆயிரும். இப்படி நடந்து போனேன்னு வச்சுக்கோவேன், ஏய் ஆரோன் மேலே இருக்கிற வாசனை எப்படா ஓமே. அப்போ நீ என்ன பண்ண போற? சாக போற. நீ சாக போற. ஏன் சாக போற? இந்த தைலத்தை யாராவது செஞ்சா என்ன பண்ணுவான்? செத்தான் செத்தான். ஏய் ஊத்துனதே நாயிலடா, செஞ்சவன் செத்தான், ஊத்துனவன் செத்தான். நான் செய்யலை, நான் ஊத்தலை. ஆரோனுக்கு எவர் செஞ்சு ஊத்தினாரோ அவரே எனக்கும் ஊத்தினார். ஏனென்றால் ஆரோன் இஸ் a யூனிக் பர்சன். அவன் ஒரு தனித்துவமான ஒரு மனிதன், எல்லாரையும் போல இல்லை. முழு இஸ்ரவேலுக்குள்ளும் ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்குரிய அடையாளம். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எங்கேயாவது இறங்கி போயிட்டு ஒப்புரவாகி சமாதானமாக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தனித்துவமான மனிதனாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதற்கான அடையாளம். உங்களுக்கு போய் சொன்னேன் பாருங்க, ஏதாவது ஒன்று. அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் நினச்சிக்கோங்க, எங்கேயாவது நீங்கள் இறங்கி போயிட்டு ஒரு 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 ஒப்புரவாகி சமாதானமாகிறதுக்காக நீங்கள் இப்படி இறங்கி போகிறீங்கன்னா உங்கள் மேலே எந்த மனுஷனுக்கும் இணையாக நிர்ணயிக்க முடியாத ஒரு திவ்யமான தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சுகந்த வாசனை எங்கே போனாலும் உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால அன்னையிலேருந்து ஃபீல் பண்ண முடியும். சொல்லுங்கள், என்னையிலேருந்து ஃபீல் பண்ண முடியும்? என்னையிலேருந்து? ஜீவா ஜீவா மன்னிச்சிரு ஜீவா, அன்னையிலேருந்து அது என்ன பண்ண முடியும்? உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு நன்மைகள், உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். அல்லேலூயா. He is the chosen person of Israel. அதுக்கான அடையாளம் தான் யாராம்? அந்த எண்ணெயினுடைய அடையாளம். அப்போ எத்தனை பேர் புரியுது? நான் இறங்கி போகும்போது தேவன் என்ன பண்ணுறார்? என்னைய தனித்துவமாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கான வாசனையை நான் மட்டும் ஃபீல் பண்ண முடியாது, என்னைய சுற்றி இருக்கவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வாசனையினுடைய அற்புதம் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு எலி செத்து போச்சு, வீடு ஃபுல்லாக நாறுது. எங்கே போனாலும் நாறுது. கிச்சனில் போனால் கிச்சனில் நாறுது, பாத்ரூம் போனால் பாத்ரூம் கண்டிப்பாக நாரும், பெட்ரூம் போனால் நாறுது, எங்கே போனாலும் நாறுது. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் தான் இருக்குது கிச்சன் இருக்குது, சரி எங்கேயோ ஒரு மூலையில் தான் எலி இருக்குது, ஆனால் நாத்தம் அந்த மாதிரி தான். உங்கள் மேலே அந்த வாசனை வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே போனாலும் அந்த வாசனையை எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வெளியரங்கமாகும். காட் இட்? புரிந்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள். யாரோ ஒருத்தவங்களுடைய வாயை மூடுறதுனால தான் குடும்பம் பிரியாமல் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க சகிக்கிறதுனால தான் இன்னும் வீட்டில் சாவு வராமல் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே அதனால தான் வீடு நல்லா இருக்குது. நீ பண்ணுறதுக்கு நானும் திரும்ப பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பண்ணால் அப்படி ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் போயிடும். அதனால் கர்த்தர் வந்து இழிச்சவாய் நினைக்கிறாங்களா? ஊர் வேணா இழிச்சவாய் நினைக்கலாம். பரலோகம் ஆரோனுக்கு இணையாக இவங்களை பார்க்குறது. பரலோகம் உங்களை யாருக்கு இணையாக பார்க்குது? ஆரோனுக்கு இணையாக. பைபிள் நான் உங்களுக்கு புரியலை, வேல்யூ புரியலை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரோன் என்பதற்கு நிகரற்றவனே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு இணையாக ஒருத்தனுமே அங்கே அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை பார்க்குறார். அல்லேலூயா. செய்தியின் முடிவுக்கு வர்றேன். நகோமிக்கு ஒரு மருமகளா ரெண்டு மருமகளா? ஒருத்தி பேர் ஒருப்பா, இன்னொருத்தி பேர் ரூத். ஆமேன் இல்லை நோமேன்? ஆமேன். அல்லேலூயா. போவாசுக்கு பொண்டாட்டியாரு? போவாசுக்கு பொண்டாட்டியாரு? இப்போ போவாசுக்கு பொண்டாட்டி ஆகணுன்ற தீர்மானத்தை ஓர்பால் எடுத்துக்கலாமா இல்லை ரூத் எடுத்துக்கலாமா? போவாசுக்கு பொண்டாட்டி அப்படின்றத
அந்த போவாசுக்கு பொண்டாட்டினா அந்த அந்த எருசலேமுக்குள்ள ஒரு பெரிய பெத்லகேமில் ஒரு ராஜாவை திருமணம், ஒரு பெரிய ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ற அளவுக்கு ரூத்து உயர்ந்திருக்காள். இதுக்கு காரணம் யாரு? நகோமி வந்து சொல்றா, இங்க பாரு, உங்க 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். நான் இப்போ அனாதையா இருக்கிறேன், விதவையா இருக்கிறேன், எனக்கு வாழ வழி இல்லை, என்னை ரொம்ப கேவலமாலாம் நினச்சிக்காத. நீ எனக்கு மட்டும் உதவி செஞ்சனா நான் போய் போவாசவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ரூத் என்ன பண்ணியிருப்பா? போவாசம் பண்ணியிருப்பா. ரூத்து சொன்னா இல்லையா, நீ போற தேசத்தில் நானும் வருவேன், நீ மரிக்கும் இடத்தில் நானும், மரணமே இல்லாமல் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தால் தேவன் அதற்கு அதிகமாக எனக்கும் உனக்கும் நடு நின்று நியாயம் செய்ய கடவர். இந்த வார்த்தையை முதல்ல யார் சொல்லிப்பா? ஓர்பால் சொல்லிப்பா. உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். நீ போராடுற ஏன் என்னடா சவுண்ட் அதிகமாக வருது? ஏன்னா ஃபினிஷிங் நீங்கள் சொல்லி முடிக்கும் போது போவாச கல்யாணம் பண்ணி தரேன் சொன்னீங்கல்ல, அதனால் என்ன பண்ணிடுறேன். ஐயோ, கதை புரியலையா உங்களுக்கு? நகோமி சொன்ன விஷயம் என்னன்னா, நீ எனக்கு கூட வா, எனக்கு உதவி செய்ய, எனக்கு கஷ்டப்படு, எனக்கு பணிவிட செய்ய, நான் வயசான கிழவியாக இருக்கிறேன், புருஷன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, அனாதையாக இருக்கிறேன், வாழ்க்கையை நாசமாயிருச்சு, உதவி செய்ய, உனக்கு நான் வந்து போவாச கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலா? ஓர்பால் பார்த்தா இது ஒரு வயசான கிழவி, இதுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, இதுக்கு பின்னாடி போனால் நமக்கும் வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ வேண்டிய வயசு, நமக்கு இளமை இருக்குது, என்ன சொல்லுவாங்க, அழகு இருக்குது, வயசு இருக்குது, ஊரில் ஆம்பளைங்க 1000 பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவோம்? அந்த கதையில் நான் நினச்சிருக்கிறேன், நான் ஓர்பாலாக இருந்தால் சரி, நீங்கள் ஓர்பாலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நான் தான் ரூத்து, நோடி பைத்தியக்காரி பேசுறது போல பேசிக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி இவன் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி தான் 2 பேர் செத்து போயிட்டாங்க, நமக்கும் புள்ள இல்லை, தேவையா உனக்கு இந்த வாழ்க்கை? அங்கெல்லாம் போகாத, அது எப்படியோ எக்கேடோ கேட்டு போகட்டும், நீ வந்துடு, நம்ம ஊருக்கே போயிடலாம், நம்ம ஊரில் போய் நம்ம யாராச்சும் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழலான்னு ஒரு சொந்த அக்கா காரி தங்கச்சி காரி சொல்லிப்பாளா இல்லையா? எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா, நான் சாகிற வரைக்கும் இந்த கிழவிக்கு பணிவிட செய்ய போகிறேன், இதை சொல்லும் போது ஓர்பால் பண்ணியிருப்பா, அட்வைஸ் பண்ணியிருப்பா, இப்போ தப்பான முடிவு எடுக்கிற, டிசிஷன் தப்பாக இருக்குது. நகோமிக்கு தான் வேலை செஞ்சா, பணிவிட செஞ்சா, இறங்கி போனான். ஏன்னா இவளுக்கு யாருமே இல்லை, இந்த பாலம் உடையக்கூடாது. நகோமிக்கு ரூத்து இறங்கி பணிவிட செஞ்சு சகிச்சு, அதுக்குன்னு நகோமியும் வந்து ரூத்தை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கல, மகளை விட ரொம்ப அதிகமாக ட்ரீட் பண்ணான். ஏன்னா நீ நல்லா இருக்கணுன்ற ஆசை யாருக்கு முதல்ல இருந்துச்சு? நகோமிக்கு இருந்துச்சு. அதனால தான் சொன்னான், இப்போ வேணாம்மா, அது தப்புமா, போயிருமா. உள்டாவாக பண்ணலை. சில பேருக்கு நீங்கள் இறங்கி போய் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தது இல்லையா? நான் நிறையா பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா, நான் உங்களை சொல்லலை, நகோமியை சொல்கிறேன். அல்லேலூயா, கோபக்காரியை சொல்லலை, நகோமியை சொல்கிறேன். அல்லேலூயா. நகோமி மாறி இருந்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது புரியும். நகோமி மாறி இல்லைன்னா அவசரப்படாதீங்க, இது உங்களுக்கு செய்தி இல்லை. அல்லேலூயா. ரூத்து மாதிரி இல்லைன்னா அது செய்தி உங்களுக்கு கிடையாது. அது பக்கத்தில் யாரோ ரூத்துக்கு இந்த சபைக்குள்ள எங்கேயோ 4 பேர் என்ன பண்ணுது, அடியை வாங்கிட்டு உத வாங்கிட்டு சாவிட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணியாகணும், வாழ்ந்தாகணும், சாக விடக்கூடாது, குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும், புருஷனை காப்பாற்றி ஆகணும். நீ என்னமோ செஞ்சுட்டு போ, நான் வாக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க, பார்த்தாங்க ஊரில் ஒரு இல்லாத ஒரு மாப்பிள்ளைய, வேறு வழி இல்லைன்னு சொல்லி கட்டின ஒத்த கயிறுக்காக என்ன பண்ணுறீங்க, சகிச்சு பொறுத்து போகிறீங்க இல்லையா? அவங்க தான் ரூத்து. அல்லேலூயா. இவ என்னைக்கு இந்த நகோமின்ற இடத்துல நீங்கள் நகோமியை வச்சுக்க வேணாம், உங்கள் புருஷனாக இருக்கலாம், நீங்கள் இறங்கி உதவி செய்கிற, விட்டு கொடுத்து, அது யாராக வேணா இருக்கலாம், நியாயமாக நம்ம தூக்கி எறிய வேண்டிய இடத்துல அவங்கள வந்து இன்னும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? நமக்கு என்ன தலைவலியா? அப்படி இருக்கும்ல, 4 பேர் கேட்பாங்கல்ல, உனக்கு என்ன தலைவலியா, உனக்கு என்ன, டேய் விட்டு தொலையண்டா, ஏன் இப்படி பண்ணுற, விட்டுரு போ, எப்படியோ போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? சரி விடு, பரவாயில்ல, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் செய்யுது, நம்ம என்ன பண்ணலாம், இப்படி இருக்கலாம். அப்படி இருக்கீங்க இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? என்ன எல்லாம் தலையாட்டுறீங்க? பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே தீர்க்கதரிசி செய்தி, அது இதுதான் பாஸ்டர்.
அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு. அப்படி அப்படி இருக்கும்போது நகோமி அப்படி கஷ்டப்படும் போது ரூத்து போய் என்ன பண்ணுறா, வேலை செஞ்சு போயிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி போயிட்டு வயலில் போயிட்டு ஒவ்வொரு தானியத்தையாக பொறுக்கிட்டு வந்து யாருக்கு சோறு போடுறா, நகோமிக்கு சோறு போடுறா. அவள் அங்கங்கெல்லாம் போயிட்டு பாத்திரம் துளைக்கிருப்பா. யாருக்கு சோறு போடுறா, நகோமிக்கு வர்ற சோறு எங்கேருந்து வருது, ரூத்துக்கிட்ட இருந்து வருது. ரூத்தா வேலை செய்கிறான். நகோமி இவளுக்கு ஏதாவது கொடுத்தாளா, ஆசீர்வச்சாரா? நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒருத்தவங்களுடைய அன்புக்கு நீங்கள் தியாகம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை பரலோகம் கனம் பண்ணும். யார் கனம் பண்ணுறாங்களோ அதை யார் கனம் பண்ணும், பரலோகம் கனம் பண்ணும். இதனுடைய விளைவு என்ன, இவை இங்கே ரூத்துக்கு பணிவிடை செய்யும் பொழுது பரலோகம் அவளுக்கென்று போவாசை உருவாக்கி கொண்டிருந்தது. ரூத்து அதாவது நகோமி நல்லா இருக்கணும். நகோமிக்கு புருஷன் இல்லை, சொல்லுங்க, நகோமிக்கு ஊரில் நகோமிக்கு புருஷன் இல்லை, நகோமிக்கு வயசாயிருச்சு, நகோமிக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, புள்ளை இல்லை, அனாதையாக இருக்கிறா. ரூத்துக்கு என்னதான், புருஷன் இல்லை, புள்ளை இல்லை, ஊர் இல்லை, உறவு இல்லை, அனாதையாக இருக்கிறா. நகோமியை விட இப்போ ரொம்ப பரிதாபமான வாழ்க்கையில் யார் இருக்கா, நகோமி செத்து போயிட்டா இனி யாரோட வாழ்க்கை நடுத்தர நிற்கும், ரூத்தோட வாழ்க்கை நடுத்திருக்கும். அப்படி வரும்போதே சுற்றி பார்த்து 4 பையன் நல்லா இருந்தானா அவங்க பின்னாடி போயிட்டாளா, அவ கல்யாணம் முண்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப யோக்கியமாக உத்தமமாக அவ வாழ்கிறான். அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், ரூத்து நகோமி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவள் என்னென்னலாம் செஞ்சாலோ பரலோகம் ரூத்து நல்லா இருக்கணும்னு சொல்லி அவனுக்காக டிசைன் பண்ண ஒரு கேரக்டர் தான் போவாஸ். அல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த 2 பேரில் யாருடைய தியாகம் பெருசு, ரூத்தா நகோமியா? அதனால தான் அந்த புத்தகத்துக்கு நகோமின்னு பேர் வைக்கல, ரூத்துன்னு பேர் வச்சாங்க. அங்கே ஹீரோயின் யாரு, ரூத்து தான் ஹீரோயின். அல்லேலூயா. யார் இறங்கி போகிறாங்களோ அவங்க தான் கடவுளுடைய பார்வையில் கதாநாயகனே. கதை புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? எவன் விட்டு கொடுத்து எவன் இறங்கி யார் நல்லா இருக்கும்னு எவன் ஆசைப்படுறானோ அவனை தான் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக பரலோகம் பார்க்குறது. இன்னொரு சீக்கிரம் சொல்லட்டுமா, இயேசுடைய வம்சாவளி வருது இல்லையா, அதில் நகோமியோட பேரை நீங்கள் பார்க்க முடியாது, ரூத்தோட பேரை பார்க்க முடியும். ஏனென்றா ரூத் எப்போ இறங்கினாலோ அப்போ அவ மேலே ஒரு தைலம் இறங்கியது. இவள் தனித்துவமாய் பரலோகத்துக்கு அங்கீகரிக்கப்பட்டவள். அதனால தான் 3 பொம்பளைங்க பேர், அதில் ஒரு பொம்பளை பேர் யார் பேர், ரூத்து பேர். ஏனென்றால் அவள் தனித்துவமாய் ஐக்கியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டவள். அல்லேலூயா. நம்பி இறங்கிப்போங்க, நம்பி விட்டு கொடுங்க. 2 முறை இறங்கிப்போங்க. அப்படி இல்லையா வீட்டு வாசலுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோகம் அப்படி தான் சொல்லுவோம், 2 முறை இறங்கிப்போ. இல்லையா அவன் உனக்கு அந்நியனாக இருப்பான். அதுக்கப்புறமா நீ அங்கே போய் என்ன பண்ண தேவையில்ல, பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ நான் செய்தியை சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி மறக்க மாட்டேன், கரெக்டாக பாயிண்ட் வந்த பார்த்தீங்களா? போன வாரத்துக்கு முதல் வாரம் சர்ச்சில் அமாவாசை ப்ரேயர் நடந்துச்சு. கரெக்ட், நல்ல ப்ரேயர்லாம் முடிஞ்சு. அன்னைக்கு பசங்க யாருமே வரலை. பிரதர்ஸ் தான் சர்ச்சில் சமைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? காலைல 5-6 மணிக்கு வர்றாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. சும்மா வரல, நீங்கள் ப்ரேயர் பண்ணி அப்பத்தை பெரிதாக்கும் அப்படியெல்லாம் யார் இங்கே ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போடவில்லை. அல்லேலூயா. சமைச்சு யாருக்கு தான் கொடுத்தாங்க, நமக்கு தானே கொடுத்தாங்க, நம்ம தானே சாப்பிட்டோம், நம்ம கழுவி வைக்கலாம்ல. அன்றைக்கி சின்ன பிள்ளைங்க யாருமே வரல, அவங்களாம் என்ன போய் ஸ்கூல் அன்றைக்கி. உங்கள் எல்லாரையும் விட அதிகமான பரலோகத்தின் பார்வையில் உத்தமலாக வாழ்கிறவர் நீங்கள் இல்லை, இந்த பிள்ளைங்க. ஏன்னா உங்களால் செய்ய முடியலை. நான் சொன்னேன், யாரையும் சொல்லலை, நீங்கள் செய்யுங்க நீங்கள் சொல்லலை, யாராவது உங்களுக்கு முடிஞ்சா சர்ச்சில் சாப்பிட்டு போட்ட பாத்திரம் இருக்குது, கழுவி வைங்க. அங்கே நின்னம்மா அப்படி லெஃப்ட்டு திரும்பி இன்னொரும்மா காம்பவுண்டுக்குள்ள. நான் பேரை சொல்லிட்டுமா? இன்னொருத்தவங்க மரத்துக்கு பின்னாடி, ஏன்னா அவங்களுக்கு காதில் கேட்கலையாம். உண்மையிலேயே உங்களுக்கு காது கேட்காதா? எவ்வளோ கேட்குன்னு எனக்கு தெரியும். உங்களை பற்றி பேசுனா அங்கே பஸ் ஸ்டாண்டில் இங்கே பேசினா கூட குசு குசுன்னு தெரியுமா? இந்த சங்கீதா இருக்கால்ல, அவ என்னைய பற்றி அவர் பேசிட்டாரு. எங்கே கேட்டுச்சு? பஸ் ஸ்டாண்ட். அந்த அளவுக்கு உங்களை பற்றி பேசினா உங்கள் காது என்னாகும்? ஆனால் உங்களுக்கு நான் பிரதர் யாராவது சிஸ்டர் வந்து கழுவுங்கண்ணா, அதில் ஒரு அம்மா லாஸ்ட்டாக
ஐயோ பிரதர், நீங்கள் சொன்னது காதிலே கேட்கல பிரதர், என்ன பண்ணிருப்பேன் நான்? இது எல்லாருக்கும், யாரையும் நான் குத்தி பேசலை, அப்படி தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் காதிலே விழுந்திருக்கும் இல்லையா? ஆனால் அதில் ஒரு சிலர் என்ன பண்ணீங்க? அதுதான் ரூத்து. வேற யார் ரூத்து இல்லை. யார் தான் ரூத்து? அவங்க தான். அந்த வேலைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சர்ச்சில் சொன்னேன் பசங்கள்கிட்ட, டேய் அன்னைக்கே அதே வாரம் தான் ப்ரேயர் முடிஞ்சோடனே எல்லா யூத் என்ன பண்ணணும்? இருக்கணும். சர்ச்சுக்கு பின்னாடி நிறையா புல் வளர்ந்துருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? வெட்டணும். ஒருத்தனை காணல, எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அந்த புல் வெட்டினா எனக்கு என்ன? வெள்ளாட்டு நான் அங்கேயா பாத்ரூம் போகிறேன், இல்லை நான் அங்கே குளிக்கிறேன்னா? எனக்கு அந்த பக்கம் ஒரே ஒரு டைம் தான் வேலை இருக்குது. ஞானசானம் கொடுத்து தான் என்ன பண்ண போகிறேன் பின்னுக்கு? இல்லையா இந்த பக்கம் இருக்கிற ப்ரேயர் ஹாலில் போய் பின்னுக்கு உட்காந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். பட் எனக்கு அதை பார்க்கும்போது என்ன பயமாக இருக்குன்னா, ஏதாவது பாம்புக்கும் அந்த புல்லுக்குள்ளே மறைஞ்சிருந்து நீங்கள் போகிற வார நேரத்தில் ஏதாச்சும் காலில் போட்டால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? கர்த்தருக்குள் நித்திரையடைந்தீர்கள். அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணுறேன்? எல்லாம் சேர்ந்து செய்யலான்ட்டு. பட் யாருக்கு என்ன ஆகலை? இந்த பிள்ளைங்கள்ட்ட என்னைக்காவது நான் அந்த ஒரே ஒன்று சொன்னேன் இல்லைம்மா, பெருக்குங்க, கழுவுங்க, க்ளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சுல்ல, அவங்க வேலையை அவங்க திறந்து என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. அல்லேலூயா. அம்மா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. இறங்கி போய் நீங்கள் தேவ சமூகத்தில் ஏதாச்சும் ஒன்று செய்கிறீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு பலன் அளிக்காமல் இருக்கவே இருக்காது. பக்கத்தில் என்ன சொல்லுங்க, அவர் யாருக்கும் கடங்காரமாக மட்டும் இருக்கவே மாட்டார். அவரை விட ஒரு கௌரவக்காரரை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ரோசக்காரரு நான் பார்த்துட்டேன். ஏழைக்கு இறங்குறவன், அப்புறம் அதை அவர் திருப்பி கொடுத்துடுவார். என்ன பண்ணிடுவார்? கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு இறங்கி போய் செய்கிறீங்களா? தனித்துவமாக கர்த்தரவங்கள நான் சொல்கிறேன். எங்கள் சர்ச்சில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அந்த ஸ்டேஜ் தூக்கி இந்த இடத்துல இன்னொன்று கிடையாது. ஒரு பக்கம் நான் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் ஏறி ஒரு ஷோல்டரு இறங்கி நிற்கும். அது இன்னும் இதுக்கப்புறம் பார்ப்பீங்களே, இயல்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் ஷோல்டர் ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம். ஏன் அப்படின்னா அளவுக்கு மீறி அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தூக்குறது, இதை விட பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸு. அப்போ எனக்கு எத்தனை? ஒரு 20-21 வயசு இருக்கும். இரும்பு பெருசு வேணும்ன்ட்டு என்கிட்ட தூக்கி வைப்பாங்க. இழிச்சவாயம் ஒருத்தன் நமக்கு என்ன பண்ணிட்டான்? மாட்டிட்டான். என்னை இழிச்சவாயமான பார்த்தா எல்லாருமே இழிச்சவாயனா ஊழியம் பண்ணலை, நான் ஊழியம் பண்ணுறேன். அல்லேலூயா. நான் இன்றைக்கும் பார்க்குறேன், அவங்கள யாருமே ஊழியம் பண்ணல. என் மேலே தூக்கி பொருளை ஏற்றி விட்டுட்டு போகிறான் பாரு ஒருத்தன், நமக்கு மாட்டின அடிமை மிகவும் புத்திசாலி. ஆனால் அவங்களுக்கு தெரில இருக்கிறதுலே பெரிய முட்டாள்தனமான வேலையை நீங்கள். அதனால தான் கர்த்தர் என்னையை ஆசீர்வதித்தார். குழியில் போடலைன்னா யாக்கோபு எகிப்துக்கு ரசம் ஆகிக்க மாட்டான். சாரி, யோசேப்பு எகிப்துக்கு குழியில் போட்டால் தான் மேட்ரு எகிப்து வரைக்கும் போகும். இல்லைன்னா எங்கே ஆயிரும்? அவங்க வீட்டுக்குள்ளேயே மேட்ரு முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களுக்காக சந்தோஷமாக களி கூறுங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது இல்லையா, மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில், உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் வீதில் பலவிதமான பொய்யான பேரை சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் இருப்பீர்கள். உட்காந்து மூலையில் மூக்கு சிந்துன்னு அழாதீர்கள், சந்தோஷப்பட்டு பரலோகத்தை களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். அல்லேலூயா. அன்பு வாங்கியிருக்கிறோம் இயேசுவின் சுகந்த வாசனையா. அதை நீங்கள் திரும்ப கொடுங்க. உலகம் உங்களை கனம் பண்ணதோ இல்லையோ, பரலோகம் உங்களை கனம். எத்தனை பேர் கர்த்தர் பேசியிருக்கிறார்? இருக்கிற இடங்களை எந்திரிச்சு நின்று கரங்களை உயர்த்தி சின்ன ஜெபம் பண்ணுவோம், பிரேயரை முடிப்போம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. கரங்களை உயர்த்தி உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய்
முகந்து மகிழுமையா. சொல்லுங்க. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானேன். தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானேன். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். கரங்களை உயர்த்தி உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? நியாயமாக குறை சொல்கிறதுக்கு 1000 காரியம் கூட இருக்கலாம். ஒன்றே ஒன்று, இயேசுவை மட்டும் பாருங்கள். எனக்காக அவர் தன்னையே சுகந்த வாசனையாக பிதாவுக்கு தன்னை காணிக்கையாக சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்து உங்களுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாமும் அந்த அன்பில் பங்குள்ளவர்களாய் இந்த பூமியில் கொடுங்க, என் வாசனையை எடுத்து கொடுங்க. உங்களை சபிக்கிறவங்க சொல்லட்டும், இவ்வளோ பேசினாலும் இறங்கி போகிறானே, இவ்வளோ கொட்டினாலும் குனிஞ்சு போகிறானே, நல்லா வேற இருக்கிறானே, அடிக்க தாழ்ந்து போகிறான் ஆனால் நல்லா இருக்கிறானே, அவனை எவ்வளவோ கேவலமாக பேசி சம்பந்தப்படுத்தி பேசி அதை பேசி இதை பேசி புறணை பேசி பேரையே கெடுக்க முயற்சி பண்ணாலும் உத்து பார்த்தா நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னா அவன் தேவன் அவளோடு கூட இருக்கிறார். அவன் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். இதுதாங்க அடையாளம். 1000 பேசட்டுங்க, என்ன வேணா பட்டம் கட்டட்டுங்க, நீங்க இவ நீங்க அவன், நீ இவளை வச்சிருக்கிற, இவன் வீட்டுக்கு என்ன வேணா பேசட்டுங்க, ஆனா உத்து பார்த்தா உங்களுக்குள் தேவன் இருப்பதை அவர்கள் காண்பார்களாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாசனை. எனக்கு எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? ஆண்டவரே, நான் சகிச்சு போறேன், பொறுத்து போறேன், விட்டு கொடுத்து போகிறேன், நான் உம்முடைய அன்பே பங்குள்ளவனை போல அந்த அன்பை நான் கொடுக்க முயற்சி செய்கிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட ஒரு சுகந்த தைலத்தின் வாசனை உங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இனி வாசல்கள் திறக்கப்படுவதாக, மீட்பு உண்டாவதாக. இந்த நன்மையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் வேலையில், உங்களுடைய நோய்களில் அது வெளிப்படட்டும். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க சில இடத்துல இறங்கி விட்டு போட்டு போறதுனால நீங்க மருத்துவமனை மேல ஏறவே மாட்டீங்க. ஓ, அந்த ஹாஸ்பிடல் படிக்கட்ட நீங்க மிதிக்கவே மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தை இப்ப சொல்றேன் நான், நீங்க மன்னி மறந்து போங்க, விட்டு கொடுங்க, யாரையும் சீப்பா நினைக்காதீங்க, இறங்கி போங்க, தாழ்ந்து போங்க. உங்க சந்ததியவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆரோன் மேல வந்த ஆசீர்வாதம் அது ஆரோனுக்கு மட்டும் இல்ல, அது அவன் சந்ததிக்கே சொத்தாக மாறியது, அது அவன் சந்ததிக்கே ஆசீர்வாதமாய் மாறியது. அப்படி கர்த்தர், நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு வெளிப்பாட்டா சொல்றேன், தேவன் உணர்த்த சொல்றேன், இதுவரைக்கும் தேவனுடைய யுத்தத்தை நீங்க பார்க்கல, இனி கர்த்தர் உங்களுக்காக பண்ணுகிற யுத்தத்தை பார்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை பார்ப்பீங்க. அடங்காதவன் அடங்குவான், மூடாத வாய் மூடும். உங்கள் மேலே ஓங்கி நின்ன கரம் விட்டா போதுண்டா சாமின்னு விட்டுட்டு ஓடி போவீங்க. யாக்கோபுக்கு எதிராக லாபான் படையெடுத்து வந்தான், விடமாட்டேன்டா. இன்னைக்கு அவன் சொன்னான், உன்னைய கொன்று போடுற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குது, உன்னை வெட்டி துண்டாக்குற அளவுக்கு எனக்கு பலம் இருக்குது, கையில் பட்டயம்பது ஊன்னு சொன்னால் உன்னை கொல்றதுக்கு என் கூட பெரிய கூட்டமே இருக்குது, ஆனால் உன் மேலே கை வைக்க முடியலை. காரணம் என்ன தெரியுமா? உன் கர்த்தர் எனக்கு சொன்னார், யாக்கோபிட்ட நல்ல விதமாக பேசணுமே தவிர தப்பா கிப்பா ஏதாவது வார்த்தையை விட்ட நான் இறங்கி அவனுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காரணம், யாக்கோபு தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு பலிபீடத்திலே சுகந்த பலியை, தகன பலியை செலுத்துவதற்காக அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டு போய்கிட்டு. கர்த்தர் சொன்னார், ஏ யாக்கோபு, நீ இவ்வளவு நேரம் பலி செலுத்தாமல் இருந்த,
இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ எழுந்து போய் நான் சொன்ன இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்து. அவன் பலி செலுத்துகிறவனாக இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுக்காக நீங்கள் இறங்கி போகிறீங்களோ அது நீங்கள் உங்களையே கர்த்தருக்கு பலி செலுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சுகந்த வாசனை தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற மனுஷனுக்கு எதிராக கர்த்தருடைய கரம் எழும்பி யுத்தம் பண்ணுவதை பார்க்க போகிறீர்கள். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கையை தட்டணும், ஆவியை நிரம்பணும், அக்கினி பற்றி பிடிக்கட்டும். ஒரு பரலோகத்தின் மகிமை உங்களை நிரப்புவதாக. ஜீசஸ் நேம். ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட மகிமை இறங்குவதாக. ஷபரபலா தரபா கபலா நமலபா துரபலா ரபலபா ஷந்தரபா கமலதியா தலபா துரபலா தனதியா தரபலபா. மகிமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருனை நிரப்புகிறார், கர்த்தருனை நிரப்புகிறார். மால்குராபலபு ஷந்தரபா உதரபா கபலனியா தலதரபா. விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் உடையட்டும். சர்வ வல்ல தேவனே, நாமத்தை நிமித்தம் நாங்கள் சகித்து போகிறோம். தேவன் எங்கள் பட்சமாக இருப்பீராக. நான் செய்தியில் ஒரு ரொம்ப அழகான வார்த்தை, நகோமி கிட்ட இவ இறங்க இறங்க அவளுக்கான உயர்வை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டே இருந்தார். நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அவமானப்பட்டு போகிறீங்கன்னா இன்மையிலும் மறுமையிலும் அதன் பலனை அடைந்து தீர்க்காமல் நீங்கள் போவதே இல்லை. சேர்ந்து சொல்லுவோம் நம்பிக்கையோடு இதில் கையை வச்சு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சொல்லுங்க. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் தீர்க்காயுசும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருகை பரியந்தம் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. தலைமையில கை வச்சு கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நல்லா இருப்பீங்க.